நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த காலை வேளையில 3ஆம் நாள் சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சொல்லுங்க, கரங்களை வச்சு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமா, தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்துல, நம்முடைய பிரசன்னத்துல செலவிடுகிற 1 மணி நேரம் எனக்கு இன்பம். ஆமென். அல்லேலூயா. மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல மகன். ஆமென். காலை வேளையில தெய்வ சமூகத்தில் இருக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, அப்படி பரிசுத்த பிரசனத்தில் வரும்படியாக, அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக நேரம் எடுத்து தியாகம் செய்து வந்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். மத்தேயுடைய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். காலை வேளையில இந்த லெந்து காலத்துல, தவ காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். என்ன சொன்ன? என்னிடத்தில் வாருங்கள். நீங்க எல்லாம் அவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நாம் அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அமெரிக்க தேசத்துல நியூயார்க் நகரத்துல சுதந்திர தேவியின் சிலை வச்சிருக்காங்க. சுதந்திர தேவியினுடைய சிலை வச்சிருக்கிறாங்க. இதை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. இதை அறியாதவங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கை வச்சு ஒரு சுதந்திர தேவியின் சிலை வச்சிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டு மக்கள் அமெரிக்கர்களுக்கு முழு உலகத்தினுடைய விடுதலை மற்றும் ஜனநாயகத்தை நினைவு கூறுவதற்கு அடையாளமாக இது கொடுக்கப்பட்டது. ஆமென். பிரான்ஸ் நாட்டு மக்கள் அமெரிக்கர்களுக்கு இது கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, விடுதலையை நினைவு கூறும்படியாக. அது அந்த சுதந்திரம், சுதந்திர தேவி, அந்த சிலையின் பேர் சுதந்திர தேவி, நினைவு கூறும்படியாக ஒரு அடையாளமாக கொடுக்கும். இந்த சிலை 1886ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செய்யப்பட்டது. 1886ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி செய்யப்பட்டது. 1924 தான் இது ஒரு நினைவு சின்னமாக நிறுவப்பட்டது. 1924 ஒரு நினைவு சின்னமாக பார்த்தீங்கன்னா, ஜியு போப் அவர்கள் தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். அவருடைய சிலை நம்முடைய மெரினா கடற்கரையில் வச்சுக்கிறார். அது என்னன்னா நினைவு சின்னம். அவரை மறக்க கூட அவரை ஒரு சிலையை வச்சிருக்காங்க. ஜியு போப். மெரினா போனீங்கன்னா அடுத்த முறை கடல் மட்டும் பார்க்காம தமிழுக்கு தொண்டாற்றிய ஜியு போப் அவர்களை பார்த்துருவாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ விடுதலை குறிக்கும் ஒரு சின்னமாக இன்றைக்கும் அது நியூயார்க் பட்டணத்தில் அமெரிக்க தேசத்தில் நின்று கொண்டிருக்குது. இந்த சிலையின் காலில் கீழே எம்மா லாசரஸ் என்பவர் மனதை தொடக்கூடிய சில வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. எம்மா லாசரஸ் என்கிறாங்க ஒரு சகோதரி, மனதை தொடக்கூடிய வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. அது சுருக்கமாக சொன்னா, களைத்து போய் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் என்னிடம் வாருங்கள். ஆமென். செய்தியுடைய தலைப்பு எனக்கு என்னிடம் வாருங்கள் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும். ஆமா, இந்த சுதந்திர தேவனுடைய சிலை கீழே எழுதப்படுற வாசகம் என்ன அப்படின்னு சொன்னா, களைத்து போய் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் என்னிடம் வாருங்கள், நான் என் விளக்கை உயர்த்தி, நான் என் விளக்கை அவர்களுக்கு பொன்னான வாசலை திறந்து அவர்கள் உள்ளே பிரவேசிக்கும்படி செய்வேன் என்று பொருள்படும் வகையில் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? களைத்து போய் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு இடத்துல வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேறொரு நினைவு சின்னம், இந்த சுதந்திர தேவனுடைய சிலை ஒரு நினைவு சின்னமாக நமக்கு இருக்குது. இன்னொரு நினைவு சின்னத்தை பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா,
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை ஒரு நினைவு சின்னம். அமெரிக்க தேசத்தில் நியூயார்க் பட்டணத்தில் சுதந்திர தின சிலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுள் மனு உருவாக்கி இந்த பூமிக்கு வந்து மனு குலத்தின் பாவத்தை, சாபத்தை, வியாதியை, வேதனைகளை சுமந்து கொண்டு தொங்கின ஒரு சிலுவை நினைவு சின்னமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த சிலுவையில் தொங்கின இயேசு தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க. ஆமென், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறார். ஆமென், இந்த காலங்களில் ஒரு அழைப்பு தேவனிடத்திலிருந்து, என்னிடத்துல வாருங்கள். ஆமென், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் ரிலாக்ஸா இருக்கு. இளைப்பாறுதல் ஆமா, இளைப்பாறுதலா இருப்பது, ரிலாக்ஸா இருப்பது. அருமையானவர்களே, இந்த சுதந்திர தேவியின் சிலையோ இல்ல மற்றவர்களின் நினைவு சின்னங்களோ விடுதலையும் இளைப்பாறுதல் தரப்போவதில்லை. சொல்லிட்டதுனால கிடைச்சிடுமா விடுதலை? சொல்லினால இளைப்பாறுதல் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா உயிரற்றது. அதெல்லாம் என்னங்க? ஆமா, சும்மா நினைவு சின்னமா வச்சுக்கலாமே தவிர உண்மையான ஒரு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாதவைகள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள்ல அதிகமாக களைப்புற்று எங்கு சென்றாலும் என்னுடைய தேவைகளை யார் என்று சொல்ல முடியும் என்று அங்கலாய்க்கிற மனிதர்கள். ஆமென், நாம கூட என்னுடைய தேவை யாருக்கு சொல்ல முடியும், யாருடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்ற ஒரு கேள்வி. யார்கிட்ட போனா எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்? ஆமென், என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த காலங்களில நான் சொல்ல போறேன். அந்த அருமையானவர்களே, இயேசுவிடம் வாருங்க. ஆமென், இயேசுவிடம் வாருங்க. அங்க இளைப்பாறுதல் உண்டு, அங்கு விடுதலை உண்டு, அங்கு ரட்சிப்பு உண்டு, அங்கு சமாதானம் உண்டு, அங்கு சுகம் உண்டு, அங்கு ஆரோக்கியம் உண்டு, அங்கு செழிப்பு உண்டு, அங்கு உயர்வு உண்டு. ஆமென், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய பாரத்தை இறக்கி அவருடைய பாதத்தில் வைங்க. நீங்கள் பாரம் சுமக்குவதற்காக நீங்கள் உருவாக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையும் பாரங்களையும் போட்டு சுமக்கிறதுக்காக மனிதன் உருவாக்கப்படவில்லை. மிகப்பெரிய பாரம் சுமக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென், மிகப்பெரிய பாரம் சுமக்கிற ஒருவர் அவர்தான் உங்களை என்னை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், அவர் தான் உங்களுக்காக எனக்கான ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களை என்னையும் உயிரை கொடுத்து நேசிக்கிறதான இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அவருடைய பாதத்துல உங்களுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எத்தனையோ நாட்கள வேலை இல்லாம அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? அருமையானவர்களே, கடனுக்கு மேல் கடனை வாங்கி எப்படி தீர்க்க போகிறேன் என்று கலங்குகிறீர்களா? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்க முடியாதே என்று களைப்போடு கூட இருக்கிறீர்களா? யாரா இருந்தாலும் உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைத்து, நீங்க யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உங்களுக்கு வாழ்வை கொடுக்க இயேசு காத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய இயேசு சொல்றாரு, என்னிடம் வாருங்க. ஆமென், என்ன சொல்றாருங்க? என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அருமையானவர்களே, அவர் மேல நம்ம பாரத்தை வச்சிருக்கோம். அவர் மேல நம்மள பாருங்க. ஆமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னன்னா, உங்க பாரத்தை அவர் வாங்கிக்கிறார். எப்படி இளைப்பாற முடியும்? பாரத வச்சு எப்படி இளைப்பாற முடியும்? நண்பர் ஒருவர் நியூசிலாந்துல இருந்து வந்திருக்காரு. நானும் இன்னொரு தேசத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் ஏரோப்ளைன் எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக் கொடுக்குற ட்ரெயினர், ஏரோப்ளைன் ட்ரெயினர். அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு 53-55 வயசு ஒருத்தமே. இப்ப அப்புறம் நானும் சுவிசேஷம் அறிவிக்கும்படியா ஒரு இடத்துக்கு கடந்து போறோம். சுவிசேஷம் அறிவிப்படியா கடந்து வரோம். நாங்க போய் பேசுற மக்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். போய் பேசுற மக்களுக்கு எங்க 2 பேருக்கு ஹிந்தியே தெரியாது. எங்க 2 பேருக்கு ஹிந்தியே. ஆனா வாரம் வாரம் போவோம், அவங்களும் வாரம் வாரம் வருவாங்க. எனக்கு ஒரு 100 பேர் கூடி வருவோம் எல்லாமே. அதாவது டெசர்ட்ல, வனாந்திரத்துல கடினமா உழைக்கிற மக்கள். நாங்க போவோம், அவர் இங்கிலீஷ்ல பேசுவார், இங்கிலீஷ்ல சுவிசேஷம் சொல்லுவாரு, கூடவே ஆக்ஷனும் பண்ணுவார். கூடவே ஆக்ஷனும் அவர் சொல்றாரு, நீங்க நிமிர்ந்து தேவனை பார்க்க கூடாதபடிக்கு பாவத்தை என்ன பண்ணா பிசாசு எடுத்து உங்க முதுகு மேல, அவர் சொல்லுவார், முதுகுல பாவத்தை வச்சு உங்களை அப்படி கீழே போக பண்ணிடலாம். பிசாசு மேல நோக்கி பார்த்தா ரட்சிப்பு உண்டாயிடும். அவரை நோக்கி பார்த்த புறங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்தார்கள், ரட்சிப்பு உண்டாயிடும். அவரை நோக்கி அவரை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மன், அவர் ரட்சிப்பு சொல்லி ஆக்ஷன்ல சொல்லுவாரு. ஆக்ஷன்லயே எனக்கு பெரிய பிரமிப்பா இருக்கு. எனக்கு அவங்க புரியும், ஹிந்தி மட்டும் தெரியும், அவங்க புரியும். இங்கிலீஷ்ல பேசி ஆக்ஷனோட சொல்லும் போது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பாரத்தை சுமக்க வேண்டிய அவசரம் என்கிட்ட கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். பாரத்தோட போனீங்கன்னாக்கா அது இளைப்பாறுதல் கிடையாது. ஆமென். அது இளைப்பாறுதல். ஒரு அம்மா பாருங்க, 18 வருஷமா திருச்சபைக்கு வந்து போச்சு, குனிந்தே வந்து போனாங்க. அம்மா குனிந்தே ஒரு நாள் ஏசு அந்த திருச்சபைக்கு வந்தார். ஏசு அந்த திருச்சபைக்கு வந்தார். அவர் சொன்னார், அந்த அம்மாவை தொட்டு, ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை இந்த ஓய்வு நாளில பிசாசின் பிடிந்து விடுதலையாக்குவது எத்தனை அவசியம் சொல்லி அந்த அம்மாவை நிமிர்த்திட்டார். ஆமென். அல்லேலூயா. வேதாகமம் போல கர்த்தர் அற்புதங்களை யாரும் பாரத்தை சுமக்க கூடாதுன்னு விரும்புறார். ஆமென். யாரும் பிசாசின் பிடியில கட்டப்பட்டு கூடாதுன்னு விரும்புறாரு. யாரும் பாவத்துல சிக்கி இருக்க கூடாதுன்னு விரும்புறாரு. யாரும் பாரத்தோடு அலையக்கூடாதுன்னு விரும்புறாரு. ஆமென். எனக்கு கருணாநிதி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர், அவர் உங்களை ஆதரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எனக்கு ஆண்டு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடி நாங்க உங்கள் கவலைகள், பாரங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் மீது எரிந்து விடுங்கள் சொல்றாங்க, வைத்து விடுங்கள் சொல்றாங்க. அவசரமா ஒரு பொருளை கேட்கிறோம், திடீர்னு கிட்ட வந்து கொடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? எரிச்சிருங்க இல்ல? அப்போ ஆண்டு சொல்றாரு, வைக்காத உன் பாரம் அவளுக்கு எரிஞ்சுது என் மேலன்னு சொல்றாரு. என்ன பண்றீங்க? எரிஞ்சுன்னு சொல்றாரு. அருமையானவர்களே, கர்த்தர் மிகவும் அந்த அளவுக்கு அவர் நல்லவர். நீங்க என்கிட்ட நடந்து கொடுக்குற அளவுக்கு கூட நீ என்ன பண்ண பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் நீங்க தூரம் ஞாபகம் போட்டிருப்பான், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நீங்கள், எவ்வளவு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்து நமக்கு விடுதலையும் இளைப்பாறுதலையும் தரக்கூடிய ஒரு தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அவர் இயேசு மட்டும்தான் நம்மை அப்படி அழைக்கிறார். ஆமென். வேறு ஒருவரும் அப்படி சொல்ல முடியாது, வேறு ஒருவரும் அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஏன்னு சொன்னா நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய உயிரையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தவர், தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தினவர். அவரும் பாடுபட்டு, அவரும் கஷ்டப்பட்டு, அவரும் துன்பப்பட்டு, அவரும் ஜீவனை கொடுத்து, நானும் செத்து படைக்கிற வாழ்க்கை வாழ்றதுக்கு அவசியமே, அவர் சாக வேண்டிய அவசியமே நீங்களும் நானும் அவர் செய்து முடித்த செயல்கள் மேல விசுவாசத்தை வச்சு அதை நாம் நம்பி நாம் அதை நமதாக்கி கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவர் மகிழ்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை நாமும் யெகோவா நிசி. நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கணும், நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புங்க, நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. எனக்கு அருமையான தெய்வ சனமே, கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய அழைப்பை ஏற்று நாம் அவருக்கு வரணும். ஆமென். நம்முடைய வறுமை அவருக்கு கொடுத்துடணும், நம்முடைய நோய்களை அவருக்கு கொடுத்துடணும், நம்முடைய பிரச்சனைகளை அவருக்கு கொடுத்துடணும், நம்முடைய பண கஷ்டங்கள் அவருக்கு கொடுத்துடணும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு கொடுத்து விட வேண்டும். அருமையானவர்களே, நான் விருப்பமா போக அவர் என்னை அழைக்கிறார். அவர் என்ன அழைக்கிறார்? இடத்துல வாருங்க, இடத்துல வாருங்க. நான் சொல்லிட்டேன், இடத்துல வாருங்க, என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இழைப்பாளர் தருவேன், என்கிட்ட வாங்க. அதனால அன்பின் அழைப்பு. ஆமென். ஒரு மனதுருக்கத்தின் அழைப்பு. நீ சுமக்க வேண்டியதப்பாப்பா, எனக்கு கொடுத்துரு, நான் சுமக்கிறேன். யாரு என்கிட்ட கொடுத்துரு, நீ வச்சுக்க வேண்டிய அவசியம், இதோட மிகுந்த பாரம் உன்னால தாங்க முடியாது, என்கிட்ட கொடுத்துரு நான் சொல்றேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். என்ன சொன்னா நமக்காக கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததானதை உங்களுக்காக எனக்காக நம்மை அவர் நேசித்ததுனால முதல் நாள் பார்த்தோம், அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறோம். தேவனுடைய அன்பு கல்வாரி சிலுவையிலே இயேசு எங்களுக்காக எனக்காகவும் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவர் தோங்கி மறித்ததுனால கடவுள் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். சிலுவை அன்பின் சின்னம். ஆமென். சிலுவை அன்பின் சின்னம். நேற்று ஒன்று பார்த்தோம், அவர் அப்படி மறித்ததுனாலே, சிலுவையிலே மறுக்கிறதாக மறித்ததுனாலே பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் மண்டியிட வேண்டும். முழங்கால்கள் முடங்கணும், நாவுகள் அறிக்கை செய்யணும். மேலே வானத்திலும் கீழே, பூமியின் கீழே, பாதாளத்திலும் இயேசு என்ற நாமமே உயர்ந்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எதனால
கிறிஸ்து கல்வாரி சிலுவையை செய்து முடித்து செயல்களினாலே பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக இன்றைக்கு ஆண்டவர் கூப்பிட என்னிடத்தில் பாருங்கள். ஆமென். பாடிக்கிறோம். ஆண்டவரை நாள் முழுவதும் வந்து ஞானமாக இருக்கணும். சொந்தம் ஆண்டவர் என்னை கூப்பிட்டார். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். ஆண்டவர் என்னை அழைக்கிறார். வா அப்படின்னு எடுத்து வா. அப்படி கவலைகளை போக்கும்படியும் வானத்தை நீக்கும்படியும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியும் என்னிடத்துல வாருங்கள். எனக்கு ஆண்டவர்களே கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு சில நிமிடங்களை எடுத்து கேட்ட வார்த்தைகளுக்கான அந்த நாம் நன்றி செலுத்துவோம். இது உங்க நேரம். அவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இப்போ நம்முடைய நேரம் கேட்ட வார்த்தைகளை நம்ம மனதில் கொள்வோம். நாங்கள் சொல்வோம், நம்ம அன்போடு அழைக்கிற ஒரு தெய்வம், நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம், நம்முடைய வாரங்களை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு ஆயத்தமா இருக்கிறார். வா என்று அழைக்கிறார். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு கூட நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் ஆழ்த்தமாக நாங்கள் நன்றி சொல்ற கர்த்தாவே. உம்மை போல் எங்களை நேசிக்க வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் எங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிறேன். உம்மை போல் எங்களுக்காக ஜீவனையை கொடுத்த வேறொரு தெய்வம் இல்லை. இந்த காலை வழி ஆண்டவரே கல்வாரி ஸ்நேகத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். கல்வாரி அன்புக்காக நான் நன்றி செலுத்துறேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு கர்த்தாவே. திரளான தண்ணீர்கள் அவிக்க மாட்டாத நேசம், நீர் எங்கள் மேல் பாராட்டின நேசம் மரணத்தை காட்டினும் வலிது கர்த்தாவே. எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளையால் திறந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை சாக்கியம், எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறது நாமே சோதரி. நீர் வல்லவராக இருக்கிறது நாமே சோதரி. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறது நாமே சோதரி. எங்கள் நினைவாக இருக்கிறது நாமே சோதரி. எங்களுடைய உள்ள மேல வரைஞ்சு வச்சிருக்காம சோதரும். என்னுடைய தலையில முடியெல்லாம் எண்ணி இருக்கிறது நாம சோதரும். நாங்கள் சாதாரணமாய் எண்ணங்களுடைய வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன காரியங்களை நீர் கருத்தாய் உற்று கவனித்து ஒவ்வொன்றிலும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, ஒவ்வொன்றின் மூலமாக எங்களை அனுபவி நிலைப்படுத்துகிறதுக்காக அனுபவி கோடி நன்றிகளாக இருக்கிற தாமே. போல எங்களை நேசிக்க, எங்களை சுமக்க, எங்களை தப்பு வைக்க, எங்களை வழிநடத்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களுக்கு இளைப்பாறுதல் தர, எங்களை வா என்று அழைக்க வேறு ஒருவரும் இல்லையே. அன்புக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய நீர் வைத்த அன்பு மகா பெரியது கர்த்தாவே. அன்பு எண்ணி பார்க்கிறோம். சிலுவையை பார்க்கும் பொழுது தேவ அன்பு வெளிப்படுகிறது. அன்பு வெளிப்பட்டது. அன்பின் மொத்த உருவம் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. If at all we glory in the cross. சிலுவையை மட்டும் பயன்படுத்துகிறோம். எங்களுக்காக செய்து முடித்த செயல்கள் ஏதாவது பாவம், சாபம், ரோகம், தரித்திரம், இல்லாமை, ஏழ்மை, அது எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க. பாவங்களை சுமந்துட்டீங்க, நோய்களை சுமந்துட்டீங்க. எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு வல்லமையான ஒரு தெய்வம், எங்களை இளைப்பாற செய்கிறவர், எங்களை சுகமாய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு தெய்வம், எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பலப்படுத்த சகாயம் செய்கிறவர், காரியங்களை மாறுவாய் முடிய செய்கிற தெய்வம், அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்பின் மொத்த உருவம் ஆண்டவர், அன்புள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம். பாவங்களை பாராதுகளை பற்றிக் கொள்ளுகிறவர், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டவர், இல்லாத நினைப்பதில்லை. எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஆண்டவர சிலுவையில் ஆணியிலே அறைந்து விட்டீங்க கர்த்தாவே. There is no past record. ஆண்டவரே, எங்களுடைய கடந்த காலம் என்று ஒன்று இல்லை ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தினால கழுவிட்டீங்க ஆண்டவரே. எங்களை புது மனிதன் ஆக்கிட்டீங்க கர்த்தாவே. ஓமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற கர்த்தாவே, கால வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை அழைக்கிற சத்தம் கேட்டு உம்மை நம்பி உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆண்டவரே இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாக, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆகுகிறது சொன்னேன். இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்மை நம்பி வந்த உங்களுடைய பிள்ளைகளை, உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை கர்த்தாவே, உம்மை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இளைப்பாறுதல் கொடுக்கிறதாக நன்றி ஆண்டவரே. நீ பொய்யவையாத தெய்வம் ஆண்டவரே.
நீ வார்த்தையின் தேவன், நீ மனதுருக்கத்தின் தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். அவருடைய பிள்ளைகள் போகிற பாதையை அறிவிக்க கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பண கஷ்டத்திற்கு விடுதலை, கண்ணிலிருந்து விடுதலை, குடும்பம் வாழ்ந்திருந்து விடுதலை, பிள்ளைகளை குறித்த கவலையிலிருந்து விடுதலை கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி. விடுதலை, 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 விடுதலை. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல். உம்முடைய வாழ்க்கையை எல்லை எங்கும் இளைப்பாறுதலை கண்டிருக்கிறோம். Wonderful Savior. Thank you, Lord. Have your own way, Daddy. Have your own way, Lord. Oh, Nandri, 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 Nandri. Touch everyone, Lord. Touch everyone, touch everyone. The carnival over and Todupudi over the ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் தொட்டு உணரக்கூடிய விதத்தில், உங்களுடைய பிரசன்னம் தொட்டு உணரக்கூடிய விதத்தில் நீரை தொடுவதை நாங்கள் காணும்படியாக, நீ தொடுவதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்குள்ளே உள்ளான மாற்றங்கள் கர்த்தாவே. Oh, this is not another service. Thank you, Lord. Thank you, Master. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் கர்த்தாவே. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில இந்த சமூகத்தில் இந்த பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டி சேர்த்த உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் இந்த நாளினுடைய அதிகாலை வேளையில் ஆண்டவரே, உடைய திருமுகத்தை தேடி, உடைய பிரசன்னத்தை தேடி, உங்களுடைய வார்த்தையை தேடி என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன உங்களுடைய குரலை கேட்டு கர்த்தாவே கீழ்ப்படிந்து ஒரு நாளும் உண்மையாய் உத்தமமாய் தேவ சமூகத்தில் நான் வரும்படி குறைஞ்ச பட்சம் இந்த தவ காலத்தில் ஆக்கின மாட்டவரே, உண்மை நெருங்கி சேர, உண்மை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, கீழ்ப்படிய, எங்களை விட்டுக் கொடுக்க கீழானவர்களை அல்ல ஆண்டவரே, மேலானவர்களை நோக்கி பார்க்க. நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்துக்குரிய மக்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்குள்ள செய்ய திட்டமிட்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருக்குள்ளும் நீ செய்யும்படி நான் சொல்லிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். உம்மோடு கூட இருக்கிற உறவு பலப்படுத்த கர்த்தாவே, உம்மோடு கூட இருக்கிற உறவு ஒரு பெரிய ஒரு உறுதித்தன்மை உண்டாகட்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீங்க கர்த்தாவே. பூரண சமாதானம். நன்றியோடு சோதரிக்கணும். எடுத்த வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் பெறுவேன் வாக்கு பண்ணீங்களேன். வாக்கு மாறாத தெய்வம். இந்த காலைவேளை உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டேன் கர்த்தாவே. உங்களுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டோம். என்னுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையை எங்களை பாரப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும், எங்களை பாரப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் அந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் நம்முடைய பாதப்படி நாங்கள் இறக்கி வைக்கிறோம். இளைப்பாறுதல் தருகிற ஒரு தெய்வத்தினிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வத்தினிடத்தில் வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வனிடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் பொய்யுரையாதவர். நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கர்த்தாவே. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே எங்களுக்கு விடுதலை. அதற்கான நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அநேகர் வாக்கு பண்ணலாம் ஆண்டவரே, ஆனால் செய்ய முடியாது. ஆனால் நீ வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிறதான தெய்வம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இந்த காலையில உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே காலையில கர்த்தாவே உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீ நல்லவராக இருக்கிறது நாமே சொல்லிருக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பான்னு சொன்னீங்க.
என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறோம் நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. இந்த காலவெளியில் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்காக, ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை அவளுக்குள்ள ஆழ பதியணும் கர்த்தாவே. அவர்கள் ஆவிக்குள்ள ஆழமாய் முத்திரையிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எடுத்து பிள்ளைகளுக்கு அதை விட்டு பகிர்ந்து கொடுக்க முடியும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிப்பு, 12 கூடை நிறைய மிகுதி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த காலவெளியில அவருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தை எடுத்து திருப்தி அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க வாசிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆண்டவரே, சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரே காலவெளியில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையினால நிரப்பி, நம்முடைய வல்லமையினால நிரப்பி, நம்முடைய வாக்குத்தத்தங்களால நிரப்பி, நம்முடைய வார்த்தையினால நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே காலவெளியோட அனுப்புகிறதுக்கான நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்க செய்து முடிச்சிட்டீங்க. அந்த உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள எங்களுடைய பொறுப்பு. மனக்கண்கள் திறக்கட்டும். இதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று தெரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. சுகம் எங்களுக்கு சொந்தம், அல்லது செழிப்பு எங்களுடைய சொந்தம். சுகம் எங்களை பிற உரிமை கர்த்தாவே. சமாதானம் எங்களுடையது கர்த்தாவே. சந்தோஷம் எங்களுடையது, வெற்றி எங்களுடையது. அல்லது தேவ ஆசீர்வாதங்கள் என்னுடையது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் என்னுடையது கர்த்தாவே. எனக்காக எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தெய்வம். நன்றியோடு கூட நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. ஓமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றுமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒரு பாடலை